ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வந்து ஃபாப் சாரீ வந்து தைக்க போகிறோம். இது பாவாடை, அந்த கோல்டன் கலரில் இருக்கிறது தாவணி, அது வந்து ப்ளவுஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உயரத்துக்கு தகுந்த மாதிரி மடிச்சடிச்சுட்டு கோட்டை எப்போ போல் சாரிக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கிறோம். ஒன் இன்ச் ப்ளீட் வச்சுட்டு அயன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து மேல் வந்து தையல் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது சும்மா அயன் பண்ணுறதோட நம்ம இது பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த ராமர் க்ரீனும் கத்திரி ப்ளூ கலர் லேஸும் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு வந்து லேஸ் வைக்க போகிறோம். அங்கே சிம்பிளாக இருந்தால் போதும்னாங்க. அதனால் நம்ம ஒரு முக்கோண ஷேப்லேயே ஜிக்ஜாக் மாதிரி நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவாடை பாருங்கள், இதே மாதிரி 1 இன்ச் ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சு முடிச்சுட்டு 17 இன்ச் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது மறுக்கா ஃப்ளீட் வச்சு பிரிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளீட் வச்சு அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு. நீங்கள் பார்க்குறதுலையே வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே வந்து நான் எப்படி ஃப்ளீட் வைக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஓரம் அடிச்சுக்கலாம். மடிச்சடிச்சுட்டு நம்ம வந்து இந்த சேரீ பாவாடை பீஸ்லேயும் ப்ளவுஸ் பீஸ்லேயும் கொஞ்சம் பீஸ்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கயிறு வந்து இதுலேயே அடிச்சுக்கலாம். கயிறு வந்து தனியாக வாங்கி நான் வச்சுருக்கேன், அதில் அடிச்சுக்கலாம். நாடா நம்மளுக்கும் ஒரு ஐடியா தோணும். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஓகே அதே மாதிரி அடிச்சிருங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அடிச்சுக்கலாம். அந்த நாடாவை 2 பக்கம் சரிசமமாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு சைடு தையல் போடுங்க, இன்னொரு சைடு தையல் விழுகலைன்னா திருப்பி அடிச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவாடையெல்லாம் ஈஸி தான். ஃப்ளீட் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி சைடு ஒரு அடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. ப்ளவுஸு கைக்கு வைக்கிற டிசைனே தான் வந்து நெக்குக்கும் வச்சேன். அதனால் நான் அந்த வீடியோ வந்து நான் போடலை. இந்த பக்கம் கொஞ்சம் தையல் வந்து பிடிக்காமல் இருக்குது. அதனால் அது மேலேயே மறுக்க தையல் ஒட்டிக்குங்க. பாவாடை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சைடு ஓரம் அடிச்சுட்டு இது பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து கீழே பட்டிக்கின்ட்டு ஒரு தையல் ஓட்டுவோம் பாவாடையில், அது வந்து வேண்டான்ட்டாங்க. நம்ம வந்து இப்படியே ஓட்டிக்கலாம்.
கட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு கட் பண்ணிவிட்டு மடிச்சு வச்சுக்கலாம் நாடாவை. அவ்வளோதான், பாவாடை வேலை முடிஞ்சிச்சு. நீ இந்த தான் ப்ளவுஸு. இந்த லேஸ் மட்டும்தான் வச்சு மேலே வச்சு அடிச்சிருந்தாங்க பார்டர். இதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம், ஏன்னா அந்த எல்லாமே அது நேராக வரணும்ல, அதனால். பாருங்கள், அந்த கத்திரி ப்ளூ கலரும் ராமர் க்ரீன் கலரும் லேஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ராமர் க்ரீன் கலர் வந்து ஜிக்ஜாக்கில் நான் அடிக்கிறேன், ஜிக்ஜாக் டிசைனில். இது 4 இன்ச் லேஸுங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக அதே திரும்பி கொடுக்கும். அடுத்து வயலட் கலர் வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் க்ரீனாக இருக்கிறதுனால இது வந்து வச்சோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவங்க போட்டிருக்கிறப்ப. பாருங்கள், கடைசியில் அவங்களோட ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மேலே வந்து க்ரீன் கலர் லேஸ் வச்சு அடித்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் மேலும் வீடியோ போடுறதுக்கான இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.